ஹே காய்ஸ், நீங்கள் பார்க்குறது ஆல் பண்ண தமிழ் கிரியேஷன்ஸ். ஃபைனலாக கேப்டன் மார்வல் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் கேப்டன் மார்வல் யார், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி இவ்வளோ பவர் கிடச்சிச்சு, அப்புறம் நிக் ஃபியூரி அவருடைய ஆரம்ப கட்ட காலத்தில் என்னென்ன பண்ணாரு, எப்படி இருந்தார், அப்புறம் அவருடைய ஒரு கண்ணு எப்படி போச்சுன்றதுலாம் இந்த படத்தில் கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருந்தாங்க. வழக்கமாக மார்வல் ஃபேன்ஸ் எல்லா படத்தையும் பண்ணுற மாதிரி அவங்க ஃபேன்ஸை பரபரப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த படத்தையும் 2 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸில் நமக்கு என்னென்ன க்ளூஸ்லாம் விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோ கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். உங்களுக்கு இந்த கேப்டன் மார்வல் படத்தை பார்க்க சான்ஸ் கிடைக்கலன்னா ஒரு பிரச்சனை இல்லை. நான் இன்னும் படத்தோட கதையை பற்றி எதுவுமே சொல்லல. நீங்கள் இந்த படத்தை தேடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே கேப்டன் மார்வல் படத்தில் இருக்க கதையை நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் சில காரணங்களுக்காக. ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த படத்தில் மொத்தம் 2 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றி பார்த்தோம்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் வர சீன் மாதிரி இருக்குது. இதில் ஸ்டார்டிங்கில் க்ளோஸ்அப்பில் அந்த நிக் ஃபியூரியோட அந்த பேஜரை காட்டுறாங்க. அந்த பேஜரில் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் டஸ்ட்டாக போகும்போது அதில் என்ன சிக்னல் காமிச்சிருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் காமிச்சிருந்துச்சு. இந்த பேஜரை பற்றி பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வலில் காமிச்சிருப்பாங்க. இது நிக் ஃபியூரியோட பேஜர் தான். ஒரு சின்ன ரீசனுக்காக கேப்டன் மார்வல் தான் நிக் ஃபியூரி கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்களே இந்த படம் முடியும் போது இந்த பேஜரை நான் அப்டேட் பண்ணிட்டேன். இது மூலமாக நம்ம 2 பேரும் எந்த கேலக்சியில் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து ஏதாவது முக்கியமான எமர்ஜென்சி கேசஸ்க்கு மட்டும் தான் இதை நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, நம்ம திரும்பவும் போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வருவோம். இது இந்த பேஜில் காமிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பேஜ் வந்து ஆஃப் ஆகிடும். இதுக்கப்புறமா கேப்டன் அமெரிக்காவையும் பிளாக் விடோவையும் காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் குளோபலில் மொத்தமாக எத்தனை பேர் மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு கவுண்ட் வந்து காமிச்சிட்டு இருக்கோம். அந்த கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாரில் கடைசியாக எல்லாரும் புகையாக போவாங்கல்ல, அதோடைய கவுண்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நல்லா தெளிவாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே ஸ்க்ரீனில் தான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ட்ரெய்லரில் பேனர் வந்துட்டு பீட்டர் பார்க்கர், ஸ்காட், அப்புறம் பிளாக் பேந்தரில் வர செரி இவங்க ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு இந்த மிஸ்ஸிங்கில் இவங்களும் இருக்காங்கன்னு. அப்புறமா அந்த ஸ்க்ரீனில் காட்டுற அந்த குளோபல் மிஸ்ஸிங் கவுண்ட் வந்து 2.3 பில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கும். அதாவது நம்ம வேர்ல்டு பாப்புலேஷனில் 50% அழியறதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க நம்ம கரண்ட் வேர்ல்டு பாப்புலேஷன் படி 3.8 பில்லியன் வந்தால் நம்ம வேர்ல்டில் இருக்க 50% பாப்புலேஷனுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம கேப்டன் என்ன சொல்றாருன்னா இது ஒரு மோசமான கனவுன்றாரு. பிளாக் விடோ என்னன்னா இதோட மோசமான கனவுல நான் பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ரோடி வந்துட்டு பேஜர் வேலை செய்யறது நின்றுச்சுன்ற விஷயத்தை வந்து இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரோட நம்ம பேனர் வந்து ஜாயின் ஆகிறாரு, அதாவது ஹல்க். இவர் என்ன வந்து சொல்றாருன்னா இதுல இருந்து வர சிக்னல் கட் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் வந்து என்னுடைய பேட்டரி வந்து ஆஃப் ஆகாம இருக்க எப்போதுமே சார்ஜ் போட்டு வச்சிருந்தோம். இப்பவும் சார்ஜ் போட்டு தான் வச்சிருக்கோம், ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, இதோட சிக்னல் வந்து நின்றுச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து என்ன சொல்றாருன்னா இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் பழைய ஆளு, இந்த பிளக் கழட்டி மாட்டினா திரும்பி வேலை செய்யன்றது அவருடைய மெக்கானிசம். ப்ரூஸ் பேனர் என்ன சொல்றாருன்னா இது வந்து என்னன்னே நமக்கு தெரியாது, என்ன யாருக்கு என்ன சிக்னல் அனுப்புதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது பிளாக் விடோ வந்து சொல்றாங்க ஃபியூரிக்கு இது தெரியும், எனக்கு அவர் வந்து யாருக்கு சிக்னல் அனுப்பிச்சது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இதுல இருந்து சிக்னல் வந்தோடனே எனக்கு உடனே திருப்பி படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க இப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு டர்ன் போட்ட உடனே அங்கே வந்து கேப்டன் மார்வல் வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து ஃபியூரிக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கோம் அந்த பேஜரிய சிக்னல் ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னு. ஏன்னா அது யாருக்கு சிக்னல் அனுப்பிச்சிட்டு இருக்கோ அவங்களே நேரில் வந்துட்டனால அந்த சிக்னல் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கேப்டன் மார்வலோட லுக்கே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கும். அவங்க ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கோல் எடுத்து வாங்கியிருப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்அப் சூட்டில் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து கொஞ்சம் கோல்டன் பார்டர் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுடைய எம்பலம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்கிரேட் ஆயிருக்கும். அவங்க எங்கே இருந்தாங்களோ சரி இங்கே இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் இருந்திருக்காங்கன்றது அந்த லுக்லேயே நமக்கு கொஞ்சம் தெரியுது. இப்போ நம்ம எண்ட் கேம் ட்ரெய்லருக்கு போனோம்னா நட்டாஷா வந்து அதாவது பிளாக் விடோ வந்து கேப்டன் மார்வல் கிட்ட தான் இந்த உலகத்துல இருக்க ஆல்மோஸ்ட் 50% பாப்புலேஷன் வந்து அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். 50% of all living creatures. ஒருவேளை அவங்க ஸ்காட் கூட பேசிட்டு இருக்காங்களோ இல்ல 2 பேர் கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்களோ தெரியல. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த 4 சூப்பர் ஹீரோஸ் இருக்கிற டீம்ல 5ஆவதா இன்னொரு சூப்பர் ஹீரோ வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்னா நம்ம இது வரைக்கும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ட்ரெய்லர் பார்த்ததுல வந்து 5ஆவதா ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி காமிக்கல. ஒருவேளை சஸ்பென்ஸ் தெரியக்கூடாதுன்னு அதை வந்து டிஜிட்டலா ரிமூவ் கூட பண்ணிக்கலாம், யாருக்கு தெரியும், உண்மையா கூட இருக்கலாம். ஒருவேளை இது இப்படி கூட இருக்கலாம் கைஸ், கேப்டன் மார்வல் வந்துட்டு இந்த 4 சூப்பர் ஹீரோஸோட இந்த அவெஞ்சர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லான்ல வந்து ஜாயின் வர மாதிரியும் இல்லனா இந்த ஃபைனல் மார்ச் அப் இதுல வந்துட்டு இந்த ஸ்காட்லாண்ட், தார், அப்புறம் இந்த ராக்கெட்லாம் ஜாயின் ஆன பிறகு கேப்டன் மார்வல் அவங்க கூட நடந்து போற மாதிரி கூட இருக்கலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல காட்டுற இந்த மார்ச் அப் ஷாட் வந்து எல்லாருமா சேர்ந்து இந்த டைம் டிராவலோ இல்ல ஏதாச்சும் வேற ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்க்கோ இல்ல வேற ஏதாச்சும் எங்கேயாச்சும் போறதுக்கு அந்த ஸ்டெப்பா இருக்கும். அவங்களை லீட் பண்றது கேப்டன் மார்வலா கூட இருக்கலாம். அப்புறமா நீங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல கேப்டனுக்கு வந்து தாடி இருக்கும். ஆனால் எண்ட் கேம் ட்ரெய்லரில் பார்த்தபடி அவருக்கு எந்த விதமான தாடியும் இல்லாமல் க்ளீன் ஷேவில் இருப்பார். ஒரு வேளை இது ஏதாச்சும் ஏஜ் மாற்றத்தை காட்டுறதுக்கான சைனாக கூட இருக்கலாம், என்னென்னு நமக்கு படம் வந்தால் தான் தெரியும். ஓகே, இப்போ நம்ம 2வது போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு பார்ப்போம். இது ரொம்ப சின்னதான போஸ்ட் கிரெடிட் சீன் தான். ஆனால் இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் என்ன காட்டுறாங்கன்னா நிக் ஃபியூரியோட ஒரு எம்டி ஆஃபீஸும் அப்புறமா வந்துட்டு நம்ம கூசி கேப்டன் மார்வலில் காமிச்சது. அதாவது இந்த கேட் என்னன்னா இது ஒரு ஃப்ளர்கன் ஏலியன், அதாவது இது பார்க்க கேட் மாதிரி இருக்குமா, ஆனால் பட் இதோட வாய்களுக்குள்ள இன்னும் கொடூரமான வாய்ங்க, ஷார்ப்பான பல்லுங்க, ஆக்டோபஸ் இருக்க மாதிரி டென்டக்கிள்ஸ்லாம் இன்னும் நிறையா இருக்குமா. இதோடைய உதவினால நிறைய இதால சாப்பிட முடியுமா. இந்த கேப்டன் மார்வல் படத்துல இது கொஞ்சம் நிறையாவே சாப்பிட்றோம், அதுவும் டெஸ்ட்ராக்டையும் சேர்த்து. இந்த செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனே அதான். அது படத்தோட நடுவில் விழுந்த அந்த டெஸ்ட்ராக்டை வந்துட்டு ஒரு ஹேர் பாலை துப்புற மாதிரி துப்பிடும். ஸோ டெஸ்ட்ராக்ட் சொன்னால இந்த படத்தில் ஏன் டெஸ்ட்ராக்ட் வந்துச்சுன்றதை சொல்லிடுறேன். இந்த படத்தை டெஸ்ட்ராக்ட் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். டெஸ்ட்ராக்டை பற்றி நமக்கு இது வரைக்கும் மார்வல் டைமில் தெரிஞ்சதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. அதாவது ஹார்வர்ட் ஸ்டார்க் அயர்ன் மேனோட அப்பா வந்து கேப்டன் அமெரிக்காவை தேடி கடலில் இறங்கும்போது டெஸ்ட்ராக்ட் கிடைக்கும்.
ஷீல்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன, இது எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்றது கொஞ்சம் தெரியாமலே இருந்துச்சு. அப்புறமா பென்னிங்னு அவங்க காட்டின கேரக்டரை வந்து இதில் மார்வல் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த மார்வல் அப்படின்றவங்க தான் இந்த டெஸ்டாக்ட் வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்களா, ஏதோ லைட் ஸ்பீட் இன்ஜின் அப்படின்றதையோ கண்டுபிடிக்க. கேப்டன் மார்வல் கதைப்படி டெஸ்டாக்ட் வந்து எர்த்ஸ் ஆர்பிட்ல சுற்றிட்டு இருந்துச்சு, அதாவது மார்வலோட லேப்ல. பட் ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கேப்டன் மார்வல் எடுத்து வந்து அதுக்கப்புறமா இந்த கூசி சாப்பிட்டு ஃபைனலாக நிக் ஃபியூரி வந்து இது கூசிக்கிட்டே இருக்கட்டும், அப்போ தான் வந்து டெஸ்டாக்ட் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாரு. இந்த டெஸ்டாக்டை பாதுகாக்க தான் நிக் ஃபியூரியும் அவருடைய ஏஜென்ட் கால்சனும் சேர்ந்து எல்லா சூப்பர் ஹீரோஸையும் ஒன்று சேர்த்து இதை பாதுகாக்கலாம்னு நினச்சிருக்காங்க. கேப்டன் மார்வல் படத்தோட கடைசியில் நமக்கு புரிய வருது இந்த ஷீல்டோட ப்ரொடெக்டர் இனிஷியேட்டிவ் வந்து எதுக்காக நிக் ஃபியூரி அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவாக மாற்றுறாருன்றது. நிக் ஃபியூரி எதுக்காக அந்த பேரை மாற்றுறாருன்னா, ஏன்னா வந்துட்டு கேரல் அதாவது கேப்டன் மார்வல் அவங்களுக்கு பவர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பைலட்டாக வந்து ஆசைப்படுறாங்க. அவங்க ஒரு ஸ்டில்லில் வந்துட்டு அவெஞ்சரோட சிம்பிளை காட்டுறாங்க. ஸோ இது வந்து அதுக்கு அவங்களால தான் கிரியேட் ஆச்சு, இதை வச்சு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு அவெஞ்சர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் படி அது வந்து எண்ட் கேமோட சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஆண்ட்மேனோட போஸ்ட் கிரெடிட் சீனை நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிரெடிட் வந்து சிவில் வாரோட லீட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சிவில் வார் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த போஸ்ட் கிரெடிட்க்கும் படத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்திருக்கும். இப்போ இந்த கேப்டன் மார்வலில் காமிச்ச போஸ்ட் கிரெடிட் தான் அப்படியே என்கேஎம்லேயும் வரப்போதா, இல்லை வந்துட்டு இந்த எடிட்டர் வந்து ஏதாவது பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து கொஞ்சம் வேறு மாதிரி கதையை மாற்ற போகிறான்னு நம்ம படம் வந்தால் தான் தெரியும். நீங்கள் இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பண்ண தெரிவிச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய், ஹேவ் அ நைஸ் டே.